விண்வெளி ராணுவ செயற்கைக்கோள்களை அமைப்பதில் சீனாவின் வேகம் திகைப்பூட்டுவதாக கூறியுள்ளார் அமெரிக்க விமானப்படை ஜெனரல் ஸ்டீஃபன் வைட்டிங். சீனா மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களை அழிக்கும் கொலை வலையை விண்வெளியில் உருவாக்கியிருப்பதாக அவர் விமர்சித்தார். சீனாவின் செயற்கைக்கோள்களில் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணைகள், மின்னணு ஜாமிங் கருவிகள் மற்றும் லேசர் ஆயுதங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானுடனான இந்தியாவின் மோதலின் போது சீனாவின் செயற்கைக்கோள்கள் மூலம் பெறப்பட்ட தரவுகள் பாகிஸ்தானுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. 2026 நிதியாண்டிற்கான இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் 6.81 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு செயற்கைக்கோள்கள் ஏவுதல் மற்றும் விண்வெளி உளவு அமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதியளிக்க 50,000 கோடி ரூபாய் கூடுதலாக அதிகரிக்கப்படலாம் என்ற தகவல்களும் கூறப்படுகின்றன. இதேவேளையில் சீனாவின் ராணுவ பட்ஜெட் ரூபாய் மதிப்பில் 20 லட்சம் கோடிக்கும் அதிகம். ஒட்டுமொத்த ராணுவ செலவினம் 30 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கலாம் என அமெரிக்கா கணிக்கிறது. சீனா கொடுக்கும் பாதுகாப்பு நெருக்கடிகள் காரணமாக இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் 2047ஆம் ஆண்டிற்குள் 5 மடங்கு உயரலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.